சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல திமுகவை சார்ந்தவர்கள், இனிமேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் காங்கிரஸ் கட்சியோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அறிவிக்க முடியுமா உங்களால? அறிவிச்சுட்டு தேர்தலை செஞ்சீங்க பார்ப்போம். முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட முதுகுல ஏறி ஒய்யாரமா சவாரி பண்ணிட்டு போராட்டம் நடத்துறது, மோடி எதிர்க்கணுமா, ஏதாவது ஒரு மக்கள் விரோத சட்டத்தை இந்த பாஜக அரசு கொண்டு வரும், அதை எடுத்து போராடணுமா, கூட்டணி கட்சிகளை போராடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிறது. ஆனா இந்த அதிகாரத்தை சுவைக்கிறது, ஆட்சியை நல்லா நின்று விளாண்டு கொள்ளையடிக்கிறது, இது போன்ற வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கிறது. இந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதான் மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சியாக வெற்றி பெற வைத்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. வட மாவட்டத்தில் பெரும்பாலும் வன்னியர் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க, அளிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாமக பின்னாடி நிக்கிறாங்க. பாமக எந்த கட்சி பின்னாடி நிக்குதோ அங்கதான் அவங்களுக்கு ஓட்டு விழுவும். எனவே அந்த வாக்குகளை ஈக்குவல் பண்றதுக்குதான் விடுதலை சிறுத்தைகளை இவங்க கூட்டணியில வச்சிருந்தாங்க. ஏதோ இவங்க விடுதலை சிறுத்தைகள் மேல